எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இஷாவுடைய தொழுகைக்கு பிறகு ஒரு முஸ்லிமுடைய கால நேரம் எங்கே செலவழிக்கப்பட வேண்டும். தொழுகைக்கு பிறகு ஒரு முஸ்லிமான மனிதனுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய என்னுடைய உங்களுடைய நேரம் எங்கே கணிக்கப்பட வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக கொடுத்து காட்டினார்கள். யாருக்கு விழித்திருக்க முடியும்? ஒரு மாணவனுக்கு விழித்திருக்கலாம், ஒரு விருந்தாளியை கவனிக்கக்கூடிய ஒருவருக்கு விழித்திருக்கலாம், ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கு விழித்திருக்கலாம். மற்றவர்கள் தூண்டிவிட வேண்டும். நேர காலத்துடன் தூங்கி நேர காலத்துடன் விழிப்பது உடலுக்கு மாத்திரம் ஆரோக்கியமானதல்ல, ஈமானுக்கும் ஆரோக்கியமானது. ஈமானுக்கு பாதுகாப்பு, ஈமானை பாதுகாப்போம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரே, நேரம் என்று சொல்லக்கூடியது அது வருடமாக இருக்கலாம், மாதமாக இருக்கலாம், கிழமைகளாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம், மணித்தியாலங்களாக இருக்கலாம், கொஞ்ச நேரமாக இருக்கலாம். கொஞ்ச நேரம் சொல்லுகிறது, மனிதர்களே, இந்த நேரத்தினுடைய பொறுமதியை நீங்க எப்படி வழங்க போறீங்க? இன்றைக்கு விளங்குதில்லை. அது வாட்ஸ்அப்ல கழிகிறது, அது பேஸ்புக்ல கழிகிறது, அது யூடியூப்ல கழிகிறது, அது வீணாக கலைத்திருக்கிற சுப்ப கழிந்து கொண்டிருக்கிறது. சுபஹானல்லாஹ் சொல்லப்பட வேண்டிய ஆயிரக்கணக்கான நிமிடங்களை நாசமாக்கிவிட்டோமே. இந்த நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை, பொறுமதியை மனிதர்கள் எப்படி புரிவாங்க? ரூஹ் தொண்ட குடிக்கு வந்ததற்கு பிறகு சொந்த குளிக்கு ரூஹ வந்து சேர்ந்துவிடும். சக்கராத்துடைய நேரம், உயிருக்காக வேண்டி போராடக்கூடிய நேரம், உயிர் கழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் போய்க் கொண்டிருக்கிறது. கொடுக்கப்பட்ட நேரங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது, நேரம் கழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரம் எஞ்சி இருக்கிறது. அப்ப கேட்பாரு அல்லாஹ்விடத்துல, இதை நான் சொல்லவில்லை, என்னையும் உங்களையும் படைத்தவன் சொல்லுகின்றான். எங்கே சொல்லுகின்றான்? உண்மை மாத்திரம் உரைக்கக்கூடிய குர்ஆன் சொல்லுகின்றான். அந்த பொய் என்று சொல்லக்கூடிய ஒன்று வர முடியாது. உண்மைக்கு புறனான ஒன்றை அல்லாஹ் அதிலே சொல்ல மாட்டான். அல்லாஹ் அப்படி சொல்லக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், சொந்தத்திற்கு ரூஹ் வந்து உயிருக்காக வேண்டி போராடிக் கொண்டு உலகத்திற்கு சலாக்கக்கூடியவர் என்ன தெரியுமா கேட்பார் அல்லாஹ்விடத்துல? எனக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடு, கொஞ்சம் நாள் அல்ல, கொஞ்சம் மாதங்கள் அல்ல, ஒரு சில மந்தங்கள் அல்ல, கொஞ்சம் நேரம் அவகாசம் கொடு, எனக்கு என்னை கொஞ்சம் பின்படுத்தி. அல்லாஹ் சொல்லுவார், கேட்காதே கேட்காதே. இந்த வார்த்தை சொல்லுகின்றார், தூக்கத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கு எப்படி மரியாதை கிடையாதோ, எப்படி மதிப்பு கிடையாதோ, எப்படி அப்படி யாராவது பேசினால் அதை பார்த்து நாங்கள் பணி செய்வோமோ, அப்படி யாராவது கலைத்தால் அதை பற்றி நாங்கள் எப்படி கேள்வி செய்வோமோ, அதே போல அல்லாஹ் சொல்லுகின்றான், இது ஒரு பேச்சுக்கு சொல்கிறாரு. நாங்கள் குறித்து பார்த்துட்டோம், எவ்வளவோ வருடங்களை கொடுத்தோம், மாதங்களை கொடுத்தோம், அவைகளை எல்லாம் நாசமாக்கிவிட்டு பால்படுத்திவிட்டு இப்பொழுது வந்து எங்களுக்கு நேரம் கேட்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவார், அதற்குரிய நேரம் வந்துவிட்டால் ஒரு போரும் பிற்படுத்தப்பட மாட்டாது. அந்த நேரத்தில் நம்முடைய உயிர்கள் வாங்கப்பட்டுவிடும். எனவே அன்புக்குரியவர்களே, புது வருடமாக இருக்கட்டும், அது முஹர்ரமாக இருக்கட்டும், அது தில்ஹஜ்ஜாவாக இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. கால நேரம் கிடைத்திருக்கிறது, சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அவகாசம் கிடைத்திருக்கிறது. உலகத்திற்கு சலாத் சொல்வதற்கு முன்னால் ஏதாவது ஒன்றை செய்துவிட்டு போம், நல்லவைகளை விட்டு விட்டு போம், நல்லவைகளை அழைத்து விட்டு போம். எனவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய இஸ்லாமிய கலண்டர் துறை கணக்கு என்று சொல்லக்கூடிய கணக்கு குர்ஆன் 2 கலண்டரையும் சொல்லியிருக்கிறது. குர்ஆன் 2ஐயும் சொல்லியிருக்கிறது.
எங்களுக்கு மத்தியில் 2 கலண்டர் இருக்கிறது. ஒன்று சூரிய ஓட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட கலண்டர், 2வது கலண்டர் சந்திர ஓட்டத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட கலண்டர். இந்த 2 கலண்டரையும் இந்த 2 நேர சூழ்ச்சியை பற்றியும் அல்லாஹ் குர்ஆனில் ஒரே ஆயத்தில் சொல்லியிருக்கிறார். அஸ்ஹாபுல் கஹஃப் குகைவாசிகள், சில வாலிபர்கள், இன்னஹும் ஃபியத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார், சில வாலிபர்கள் அல்லாஹ்வை அஞ்சினார்கள், பயந்தார்கள், ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய உணர்வுடன் ஊரை விட்டு வெளிக்கிழந்து போய் ஹிஜ்ரத் செய்து போய் ஒரு குகைக்குள்ளே தூங்கிவிட்டார்கள். அவர்கள் தூங்கினார்கள், அல்லாஹ் அவர்களை தூக்கமாக்கி விட்டார். அவர்கள் பயந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு குகைக்குள்ளே தஞ்சம் புகுந்தார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த குகைக்குள்ளே அவர்கள் நுழைந்ததும் பல வருடங்களாக அவருடைய காதுகளை நாங்கள் செல்லாக்கிவிட்டோம். அவர்களுக்கு தூக்கமே தூக்கமாக இருந்தது. எவ்வளவு காலம் தெரியுமா தூங்கினாங்க? அல்லாஹ் சொல்லுகிறார், அவருடைய குகையில் அவர்கள் 300 ஆண்டுகள் தூங்கினார்கள், 300 வருடங்கள் தூங்கினார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றால், இன்னொரு கணக்கு பிரகாரம் அது 309 வருடங்களாக இருக்கட்டும். சந்திர கணக்கு பிரகாரம் அது 300 இருந்தால், சூரிய கணக்கு பிரகாரம் அது 300 இருந்தால், சந்திர கணக்கு பிரகாரம் அது 309 வருடங்களாக இருக்கும் என்று சொல்லி சூரத்துல் கஹ்ஃப் அல்லாஹ் தஆலா 2ஐயும் ஒன்றாக சேர்த்து சொல்லிவிட்டார். எதிர்ப்படி இருந்தாலும் தொழுகையை தகிர்க்கக்கூடிய ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும், தொழுகையை தகிர இருக்கக்கூடிய ஏனைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும், அது ஜகாத்தாக இருக்கட்டும், நோம்பாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், ஒரு பெண்ணுடைய இத்தாவாக இருக்கட்டும், ஒரு மாதவிடாய் வராத பெண்ணுடைய சலாக்குடைய இத்தாவாக இருக்கட்டும், அன்புக்குரிய சகோதரத்தை தெரியாது. இப்படியாக சொல்லப்போனால் பல விடயங்கள். ஒரு குழந்தைக்கு தொழுகை கடமையாகுவது, ஒரு குழந்தையை தொழுகைக்காக தனிப்பது, இப்படியான பல வகையான அம்சங்கள் கலண்டர்கள் சம்பந்தப்படுகிறது. இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் நாங்கள் பாதிக்கக்கூடிய எங்களுக்கு மத்தியில் புலத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய கலண்டர், அதாவது சூரிய சந்திர ஓட்டத்தை மையமாக வைத்து நிர்ணயிக்கப்படக்கூடிய கலண்டர் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது, தேவையானது. அது இஸ்லாத்தின் ஒரு பகுதி என்பதை மறந்து விடாதீர்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை தவிர்க்கக்கூடிய ஏனைய அனைத்து வணக்க வழிபாடுகளையும் இந்த கலண்டர், அதாவது துறை கலண்டரை மையமாக வைத்துத்தான் எங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதை மையமாக வைத்துத்தான் ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் இதா இருக்க வேண்டும் 4 மாதம் 10 நாள் என்று சொன்னால் அதுவும் அந்த கலண்டரை மையமாக வைத்திருப்பார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, இது நீண்ட தலையங்கம், விரிவாக பேசப்பட வேண்டும், விரிவாக அழைக்கப்பட வேண்டும். சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கின்றேன், அன்பாக சொல்லுகின்றேன். நாட்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான், மாதங்களை தந்திருக்கிறான், கிழமை நாட்களை தந்திருக்கிறான், வருடங்களை தந்திருக்கிறான். நல்லவைகளை சாதித்துவிட்டு செய்துவிட்டு வருவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய சந்தர்ப்பத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்துள்ள வேண்டும். அன்புக்குரிய நண்பர்கள், சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல வகையான விடயங்களை பற்றி உரையாடி இருக்கின்றான், பேசியிருக்கின்றான். அதில் அல்லாஹ் சொல்லி தந்த பேசின விடயங்களில் ஆக முக்கியமான விடயம் தௌஹீத், ஏகத்துவம். அல்லாஹ் தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். நாம் யார்? 99 திருநாமங்களின் ஊடாக தன்னை அல்லாஹ் உலகத்தில் அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ்வுடைய கலைப்பிடங்களை காட்டி அல்லாஹ் உலகத்துக்கு தன்னை அறிமுகப்படுத்துகின்றான். சூரியனை பார்க்கவில்லையா? சந்திரனை பார்க்கவில்லையா? வானத்தை பார்க்கவில்லையா? மலைகளை பார்க்கவில்லையா? அப்பதான் ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கவில்லையா? நீங்கள் கடலிலே பிரயாணிக்கக்கூடிய, கடலிலே வாகனிக்கக்கூடிய அந்த கப்பலை நீங்க பார்க்கலையா? இந்த கப்பலை தாண்டி பிடிப்பவன் யார்? வானத்தில் விண்ணில் பறக்கக்கூடிய பறவைகளை பார்க்கவில்லையா? உவல்லதி அவன்தானே, அந்த அல்லாஹ்தானே. ரஹ்மான் அது கீழே இல்லாமல் அதனை தாண்டி பிடிப்பவன், தூக்கி பிடிப்பவன் யாரு? அல்லாஹ்தானே. இப்படியாக
குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல 100 ஆயத்துக்களின் ஊடாக தன்னை பற்றி உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். தன்னை பற்றி அல்லாஹ் அகிலத்தாருக்கு சொல்லுகிறார். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் அதிகமாக பேசின தலையங்கத்தில் ஒன்றுதான் பெற்றோர்களும் குழந்தைகளும், குழந்தைகளும் பெற்றோர்களும். சுருக்கமாக சொல்ல போனால் குடும்ப வாழ்க்கை, குடும்ப நிறுவனம். நாம் அனைவரும் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு குடும்ப நிறுவனத்தில் சொந்தக்காரர், ஒரு ஃபேமிலி இன்ஸ்டிடியூஷனுடைய ஒரு சிஇஓவாக இருப்போம், நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு அங்கத்தவராக இருக்கின்றோம், ஒரு தகப்பனாக இருக்கின்றோம், ஒரு மகனாக இருக்கின்றோம். ஃபேமிலி நிறுவனம், குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றி குர்ஆன் மிகவும் விரிவாக, ஆழமாக, டீப்பாக எப்படிப்பட்ட உறவுகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும், குடும்பங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட உறவுகள் பேணப்பட வேண்டும், குடும்பங்களுக்குள்ளே எப்படிப்பட்ட கலாச்சார பண்பாடுகள் பேணப்பட வேண்டும் என்பதை பற்றி குர்ஆன் மிகவும் ஆழமாக, மிகவும் தெளிவாக புத்திமதி சொன்னது மாத்திரமல்ல, உதாரணங்களை சொல்லுகிறது. நபிமார்களை பற்றி பேசும்போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது வெறுமனே நபிமார்களுடைய தாவத்தை பற்றி மட்டும் பேசவில்லை, நபிமார்களுடைய அறிவை பற்றி மட்டும் பேசவில்லை. உலமாக்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது அவர்களுடைய வெறுமனை அறிவை மட்டும் பற்றி அல்லாஹ் பேசவில்லை. தாவா களத்தில் இருக்கக்கூடிய தாய்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது வெறுமனை அவருடைய தாவத்தை மட்டும் பற்றி அல்லாஹ் பேசவில்லை. மாறாக நபிமார்களை பற்றி எல்லாம் அல்லாஹ் பேசும் பொழுது அவர்களுடைய கல்வி, அவருடைய குடும்ப பின்னணியை பற்றி அல்லாஹ் பேசுகின்றார். எந்த குடும்பத்தில் வந்தவர், அவருடைய வாப்பா யாரு, அவருடைய குழந்தைகள் யாரு, அவருடைய மனைவி யாரு, சுப்ஹானல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குடும்ப நிறுவனங்கள் என்பது உலகத்துக்கு நல்ல மனிதர்களை தரக்கூடிய, உருவாக்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் என்பதை மறந்து விடாதீர்கள். இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகத்தில் செல்வதற்கு மேற்கத்திய உலகத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் அந்த நிறுவனத்தை எல்லாம் பறித்து விட்டால் மேற்கத்திய உலகத்தவருக்கு அது தெரியாது. இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க, இன்றைக்கு கஷ்டப்படுறாங்க. வயோதிபர் இல்லங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் காரணம்? அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. சுவர்க்கம் உள்ள தாயின் பாவத்தின் கீழ் இருக்கிறது என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தகப்பனுடைய பொருத்தத்தில் தான் இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. குழந்தை பெற்றோர்கள் முதுமை பருவத்தை அடைத்து விட்டார்களா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் நோயாளிக்கு வைத்தியசாலை இருப்பது போல முதியவர்களுக்கு இருப்பது முதியோர் இல்லம். நீங்கள் அங்கே போய்விடுங்கள். அவர்கள் யார் தெரியுமா? முதியோர் இல்லத்துக்குள்ளே யாரை கொண்டு போய், முதியோர் இல்லத்துக்கு குழந்தைகள் கொண்டு போய் பெற்றோரை சேர்க்கிறார்களே, அந்த பெற்றோர்கள் யார் தெரியுமா? அவர்கள் ஜவான்களாக, அவர்கள் நல்ல ஆரோக்கியவான்கள் இருக்கும் பொழுது அவர்களுடைய குழந்தைகளை அவர்கள் தேசியா சென்டர்ஸில் போட்டு வளர்த்தவர்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். குழந்தை பராமரிப்பு நிலையங்களும் முதியோர் இல்லங்களும் இந்த சமூகத்தினுடைய முஸ்லிம்களுடைய எதனை இல்லாமலாக்கும் குடும்ப நிறுவனத்தை நாசமாக்கிவிடும். இன்றைக்கு நேரம் கொடுத்தால் குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகள் நாளைக்கு எனக்கு நேரம் கொடுப்பார்கள். இன்றைக்கு நான் அவர்களுக்கு பணம் கொடுத்தால் அவர்கள் எனக்கு நாளைக்கு பணம் தருவார்கள். புரிந்து கொள்ளுங்கள். குழந்தைகளுக்கு இன்று நானும் நீங்களும் செலவழிக்கின்றோம். நிச்சயமாக ஒரு நாள் வரும், என்னுடைய மருந்திற்கு அவர்களுக்கு காசு தருவார்கள், எனக்கு உறுப்பாக்கி தருவார்கள், என்னை சொத்தாக வாழ வைப்பார்கள். ஆனால் என்னுடன் கரைத்துக் கொண்டிருப்பதற்கு, என்னுடன் விளையாடுவதற்கு, என்னுடன் பேசுவதற்கு, என்னுடைய தனிமையை போக்குவதற்கு எனக்கு யாரும் கிடைக்க மாட்டார்கள். ஏன் தெரியுமா கிடைக்கவில்லை? அவர்களுடைய தனிமையை நாங்கள் போக்கவில்லை. அவர்களுக்கு நாங்கள் செலவழித்தோம்.
வெளிநாடுகளில் இருந்து பணத்தை அனுப்பியிருப்போம், கொழும்பிலிருந்து தள்ளி அனுப்பியிருப்போம். அந்த உறவைத்தான் நாங்கள் வளர்த்துக் கொண்டோம். அதே உறவைத்தான் அவர்கள் என்னுடன் வளர்ப்பார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள். அதுதான் நிலாசம். அதுதான் நிலாசம். குர்ஆன் மிகத் தெளிவாக பேசுகிறது குடும்ப உறவுகளை பற்றி. நான் உடையத்தை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய செயல்களை வலது கையிலும் இடது கையிலும் கொடுப்பாங்க. இதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம். கியாமத்துடைய நாளில் அமல்கள் நிறுத்தப்படும். அதற்கு பிறகு நல்லதாக இருந்தால் வலது கையில கிடைக்கும், கெட்டதாக இருந்தால் இடது கையில கிடைக்கும். فأما من أوتي كتابه بيمينه فيقول هاؤم اقرءوا كتابيا إني ظننت أني ملاق حسابيا فهو في عيشة راضية في جنة عالية. குர்ஆன் சொல்லுகிறது, வலது கையில யாருக்கு கிடைக்குமோ அவர்களுக்கு சுபசுபம் உண்டாகும். இன்னொரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடது கையில கொடுப்பார். وأما من أوتي كتابه بشماله فيقول يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا هلك عني سلطانيا. குர்ஆன் சொல்லுகிறது, இது ரெண்டையும் நாங்கள் அனுமதித்திருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் இன்னொரு மூன்றாவது ஆளை பற்றியும் சொல்லுகிறார். இடது கையில கிடைப்பதே நாசம், இடது கையில கிடைப்பதே கருத்துரியம், இடது கையில கிடைத்தாலே அது அவன் மூதோரியாக மாறிவிட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு சீரோக்கரம் கிடைக்கவே மாட்டான். முடிந்து விட்டது. அந்த நரகத்தில் நிரந்தரமாக வாழ வேண்டி வரும். சுப்ஹானல்லாஹ், இடது கையில கிடைக்கும். அதை விடவும் மோசமான ஒரு சாராரை பற்றி குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான். அவங்க யாரும் தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகின்றான், நான் அவர்களுடைய இடது கையில் கொடுக்க மாட்டேன், இடது கையில் தான் கொடுத்தேன். ஆனால் இடது கையிலும் முகத்தை பார்த்து கொடுக்க மாட்டேன். இடது கையில் முதுகுக்கு பின்னால் எடுத்து கொடுத்தேன். இந்த கை பின்னால் எடுக்கப்படும். அவன் முகம் பார்க்க தகுதியற்றவன். அல்லாஹ்வுடைய முகத்தை பார்க்கவும் மாட்டான். அவர்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டார். குர்ஆன் பேசுகிறது, கையெழுப்பான், அவன் கையெழுக்கப்படும். முதுகுக்கு பின்னால் அவன் கையில கொடுக்கப்படும். அவன் யாரு? அவர்கள் யார்? வட்டி வாங்கினவர்களா? தொழாதவர்களா? அவர்களுக்கு பாவம் என்ன? அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் யார் தெரியுமா? இன்னஹு கான பி அஹ்லிஹி மஸ்ரூரா. அவர்தான் குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கினவர்கள், குடும்ப உறவுகளை நாசமாக்கினவர்கள். فَحَتَّى أُوتِيَ كِتَابَهُ وَرَاءَ ظَهْرِهِ فَسَوْفَ يَدْعُو ثُبُورًا وَيَصْلَى سَعِيرًا إِنَّهُ كَانَ بِأَهْلِهِ مَسْرُورًا. எப்ப பார்த்தாலும் குடும்பத்தில சந்தோஷம், குடும்பத்தில உல்லாசம், குடும்பத்தில ஆசலால் கிடையாது, குடும்பத்தில எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நம்ம குடும்பமாக வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம், மனதுக்கு விருப்பமானதை எல்லாம் செய்வோம். அது எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குடும்பத்துக்குள்ளே மார்க்கத்தை கொண்டு வந்து போட்டு திரித்து குடும்ப உறவுகளை நாசமாக்கிவிடாதீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன தெரியுமா? நரகத்திற்கு முன்பு அவர்களுடைய இடது கையில் கொடுப்பேன், அதுவும் கையை முழுவதுக்கு பின்னால் கொடுப்பேன். அல்லா சொல்லுகிறான். ஏன் காரணம்? கொஞ்சம் நிதானமாக நீங்கெல்லாம் படித்தவர்கள், கல்விக்கு சொந்தக்காரர்கள், அறிவாளிகள் நிறைந்த ஊர் இருக்கிறீங்க. கொஞ்சம் அன்புக்குரிய சகோதரர்களே, பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்யலாம், பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்யலாம். தௌபாவுடைய கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாவத்தை பற்றி சொல்லிவிட்டால் அடுத்த ஆயத்தில் தௌபாவை பற்றி சொல்லுவார். பாவம் செய்துவிட்டால் தௌபா செய்யலாம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது புகாரி முஸ்லிம் உள்ளான சஹீஹான சொல்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதா
உனக்கு ஒரே ஒரு பாவம் போதும், வேற பாவம் தேவையில்லை. மனிதனுக்கு பாவத்தால் ஒரு பாவம் போதும். செய்திருப்பதெல்லாம் நன்மைகள், செய்திருப்பதெல்லாம் சாலிஹான அமல்கள், தொழுகையாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜகாத்தாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், செய்யப்பட வேண்டிய அத்துணை வகையான நற்கர்மங்களிலும் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக செய்து கொண்டே இருக்கிறார். நல்லவர்களாக இருக்கிறார். சமூகம் பார்த்து நல்லவர் என்று சொல்கிறார்கள். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நீ செய்திருக்கிறாய். ஆனால் ஒரே ஒரு பாவத்தை கொண்டு மட்டும் நீ பீடிக்கப்பட்டிருக்கிறாய். ஒரே ஒரு பாவத்தை கொண்டு மட்டும் சோதிக்கப்பட்டிருக்கிறாய். என்ன பாவம் தெரியுமா? என்ன பாவம்? பாவத்தால் பாவம் போகும். அது என்ன பாவம் தெரியுமா? எனக்கு அல்லாஹ் தந்த என்னுடைய குழந்தைகளை நான் நாசமாக்கி விடுவது. நாசமாக்கி விடுவது, யாருக்கெல்லாம் செலவழிப்பது, யாருக்கெல்லாம் நாடாந்த செலவுக்கு பணம் கொடுப்பது எனக்கு கடமையோ என்னுடைய பொறுப்பு இருக்கிறதோ, எந்த செலவுலதான் இந்த பிள்ளைகள் வாழுது, எந்த செலவுலதான் இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாருக்கு நாங்கள் நபக்காக இருக்கிறோமோ, யாருக்கு நாங்கள் செலவழிக்கிறோமோ, யாரை நாங்கள் எங்களுடைய குழந்தைகள் என்று சொல்லுகின்றோமோ, அம்மா குர்ஆனில் குழந்தைகளுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அல்மாலு வல்பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. உங்களுடைய குழந்தைகள் இந்த உலகத்துடைய ஜீனாக்கள். உங்களுடைய குழந்தைகள் அல்லாஹ் உங்களுக்கு தந்த சிவன். உங்களுடைய குழந்தைகள் உங்களை கண்குளிர்ச்சியாக இருக்கட்டுமே. அப்படிப்பட்ட கண்குளிர்ச்சிகளையும், அப்படிப்பட்ட அலங்காரத்தையும், அப்படிப்பட்ட வீணாவையும், அப்படிப்பட்ட ஹைவையும், அப்படிப்பட்ட பரக்கத்துகளையும் சுவர்க்கத்துக்கு போவதற்காக லேசான வழியாக வந்த உங்களுடைய குழந்தைகளை யாரு நாசமாக்கி விட்டார்களோ அவர்களை பற்றி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கஃபா பில் மர்இ இஸ்மன், பாவத்தால் அந்த பாவம் மட்டும் போதும் சொன்னாங்க. ஏன் காரணம்? ஏன் காரணம்? வாழ்க்கை மூலம் ஜகாத் கொடுக்காதவர்கள் 25 வருஷத்துக்கு பிறகு ஜகாத் கொடுக்க நினைக்கிறார் என்றால் அவருக்கு ஜகாத் கொடுக்கலாம். 25 வருஷத்துடைய ஜகாத்தை அன்னளவாக கட்டுப்பாட்டு ஜகாத்து கொடுக்கலாம். வாழ்க்கையில பொறாதவர் தொழுகைகளை பலா செய்யலாம். இதுவரையில் ஹஜ் செய்யக்களை செய்ய யாவா என்ன மன்னித்துக்கோ, எனக்கு பணம் இருக்கிறது, உடல் ஆரோக்கியம் இல்லையாவா, எனக்காகவே ஹஜ் செய்ய ஒருவரை அனுப்புகிறேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யலாம். ஒருத்தர் வட்டி வாங்கினாரே அந்த வட்டிக்கு தௌபா செய்யலாம். ஒருத்தர் சீரகம் வாங்கினாரே சீரகத்துக்கு தௌபா செய்யலாம். ஒரு குழந்தை கெட்டு போய்விட்டது, ஒரு குழந்தை நாசமாகிவிட்டது. நீங்கள் குழந்தையை மட்டும் நாசமாக்கவில்லை, அந்த குழந்தைக்கு பழக்க இருக்கின்ற குழந்தைகளையும் நாசமாக்கிவிட்டீர்கள். பெற்றோருக்கு நான் 5 குழந்தைகளுக்கு தகப்பனாக என்று சொல்கின்றேன். 5 குழந்தைகளுக்கு தகப்பனாக இருந்து கொண்டு சொல்லுகின்றேன். எங்களுடைய குழந்தைகள் அது என்னுடைய குழந்தைகள், எங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அது எங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல, அது இன்னும் ஒருவருடைய கணவனாக இருப்பான் அல்லது மனைவியாக இருப்பான். உதாரணமாக சொல்லுங்கள், ஷரீஅத்தை மார்க்கத்தை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்வோம். எங்க வீட்டுல ஒரு பொம்பளை புள்ள வளருது, ஒரு பொம்பளை புள்ள. நான் சொல்லுகிறேன் ஏந்த மகன் என்றாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஏந்த மகன் அந்த குழந்தையை திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும். அப்படியாக இருந்தால் இந்த வளர்த்தல் யார தெரியுமா? உங்களோட பிள்ளைய வளர்க்க இல்ல, இன்னவருடைய மனைவியத்தான் வளர்த்திருக்கிறீங்க. அந்த மனைவி எப்படிப்பட்டவர் தெரியுமா? மார்க்கம் சொல்லி கொடுத்திருக்கிறது. அந்த பெண்ணை பார்த்து உன்னை தகப்பனார் பார்த்தாகி விட்டாரு. தகப்பனார் யார் தெரியுமா? உன்னை திருமணம் முடித்து கொடுக்கும் வரைக்கும் உன்னை வளர்த்தவன், உனக்காக வேண்டிய அனைத்தையும் தியாகம் செய்தவன். அப்படிப்பட்டவன் பார்த்தாகிவிட்டான். அந்த ஜனாதாவில் நீ பங்கெடுப்பதற்கும் உன்னுடைய கணவனுடைய அனுமதி தேவைப்படுவதால் நாங்கள் வளர்த்தது எந்த மகளை வளர்த்தேனா அல்லது நான் வளர்த்தது இன்னொருடைய மனைவியவா? நான் வளர்த்தது எந்த பிள்ளைய மட்டுமல்ல, நான் வளர்த்தது இன்னொருடைய கணவனை அல்ல, மனைவி அல்ல. 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற நியூ ஜெனரேஷன்
புதிய தலைமுறையினுடைய தகப்பனை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன், தாயை வளர்த்துக் கொண்டிருக்கிறேன் மறந்துகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் ஒரு குழந்தை நாசமாகிவிட்டால் அடுத்த தலைமுறை நாசமாகிவிடும். இந்த பாவத்துக்கு எப்படி தௌபா செய்ய போவோம்? இந்த பாவத்துக்கு என்ன தௌபா செய்ய போவோம்? இதற்காக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபாபில் மரை, மனிதனுக்கு ஒரே ஒரு பாவம் போதும், அதுதான் போன்ற பராமரிப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளை நாசமாக்கி விடுவது. இந்த ஒன்று இருக்கிற சமூகத்தில் பரவலாக பேசுவார்கள், பரவலாக நினைப்பார்கள். என்ன குழந்தைகள் எல்லாம் கெட்டுப் போய்விட்டது. இது மகா பெரிய பொய். இது ஹதீஸுக்கு நேர ஒரு நாள வார்த்தை. குழந்தைகள் கெட்டுப் போகவில்லை. ஐயோ பாவம் அவர்கள், ஐயோ அவர்கள் பாவம். நான் நல்லவராக இருக்கிறேனா? அதற்கு காரணம் நான் அல்ல. நீங்கள் நல்லவராக இருக்கிறீர்களா? அதற்கு காரணம் நீங்கள் அல்ல. எனக்கு உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள், எனக்கு உங்களுக்கும் கிடைத்த பெற்றோர்கள். நாங்கள் நல்லவராக இருக்கிறோமா? அதற்கு காரணம் எங்களுக்கு உங்களுக்கு கிடைத்த நல்ல கண்ணியத்துக்குள்ள ஆசான்கள், நல்ல உத்தாதுவார்கள், அமானிதம் பேணக்கூடியவர்கள். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்க்கையை ஒயிட் போர்ட்ல பிளாக் போர்ட்ல சொல்லி தந்தவர்கள் அல்ல. அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள். அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாழ்ந்து காட்டியவர்கள். அதனால் நாங்கள் நல்லவர்களாக இருக்கின்றோமே. எங்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் நாங்கள் அல்லவா? எங்களை பற்றி எங்களுக்கு யார் தெரியும்? எங்களுடைய குழந்தைகளுக்கு ஆசான்கள் யாரு? எனக்கு கிடைத்த ஆசான், எனக்கு கிடைத்த ஒஸ்தாதுமார்கள், எனக்கு கிடைத்த அந்த முதியவர்கள், எனக்கு கிடைத்த அந்த ஆகக்கூடிய சிந்தனையுடையவர்கள். ஐயோ பாவம், எங்கள குழந்தைகளுக்கு கிடைக்கவில்லை. அன்பாக சொல்லுகின்றேன், குழந்தைகள் கெட்டு போகவில்லை, அவர்கள் கெடுக்கப்பட்டு விட்டார்கள். அதுதான் யதார்த்தம். சொன்னது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், فَأَبَوَاهُ يُهَوِّدَانِهِ وَيُنَصِّرَانِهِ وَيُمَجِّسَانِهِ. ஹதீஸ். இதை யார் நிராகரிப்பார்கள்? இதனை யார் நிராகரிப்பார்கள்? குழந்தைகள் விட்டு போகவில்லை, குழந்தைகளை பெற்றோர்கள் தெரிந்து விட்டார்கள். வளர்க்கப்படவில்லை, சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு உண்மை உழைக்கப்படவில்லை. உதாரணமாக எடுத்துக் கொள்ளுகிறேன். உள்ளத்தில் கையை வச்சு நீங்களே சென்று பாருங்கள். இன்னைக்கு நான் காலையில் சுப தொழுதேனா, எனக்கே சுப இல்லை என்றால் எப்படி என்ற குழந்தைகளுடைய வாழ்க்கையில் அதனை நான் எதிர்பார்ப்பேன். சரி, யாருக்கெல்லாம் சுபவுடைய கொள்கை நசிப்பாரோ அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிக் கொள்ள முடியும். நான் அவர்கிட்ட கேட்கிறேன், உங்களோட வயது வந்த குழந்தைகள் எங்கே இருந்தார்கள்? உங்களுக்கு சுபகு, உங்களுக்கு சஹஜத்து, உங்களுக்கு சுபகுக்கு பிறகு இருக்கிற அவுலாது, உங்களோட பிள்ளைகள் எங்க? உங்களோட வயது வந்த குழந்தைகள் எங்க? உங்களோட மனைவிக்கு கொள்கை இருந்துச்சுன்னா? அன்புக்குரியவர்களே, வீட்டுக்கு சாப்பாடு இல்ல, வீட்டுக்கு சோறு இல்ல, வீட்டுக்கு அரிசி போய் சேர இல்ல, குழந்தைகளுடைய பாதுகாப்புக்குரிய வீடு கட்டப்பட இல்ல, குழந்தைகளுடைய எக்ஸாமுக்குரிய வீட்டை கட்ட இல்ல என்றதை பற்றி எல்லாம் பொறி, என்பதை பற்றி எல்லாம் சிந்தனை, என்பதற்காக எல்லாம் மனதை உடைத்துக் கொள்கின்றோம். நானும் எந்த பிள்ளையுமாக சேர்ந்து எந்த ரொம்ப வளர்ந்தவில்லையே, எந்த ரொம்பக்கு முன்னால சிறப்பாய்க்கின்றையே, அவன் கட்டளைகளை நிறைவேற்றவில்லையே என்று சொல்லக்கூடிய கவலை யாருக்கு இருக்கிறது? எனவே அன்பு பெற்றோர்களே, அன்பு சகோதரர்களே, ஒரு நீண்ட தலையங்கம் குர்ஆன் விரிவாக பேசியிருக்கிறது, ஆழமாக கலைத்திருக்கிறது. பணித்தியாளர்கள் நாட்களுக்கும் பேசப்பட வேண்டிய தலையங்கம். குழந்தைகளை நாசமாக்கிவிடார்கள். அவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு வர இருக்கின்ற பெற்றோர்கள். அவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு 20 ஆண்டுகளுக்கு பிறகு வளர்ச்சிருக்கின்ற அந்த பச்சிலன் பாலனுடைய பாலைத்தான் நாம் வளர்க்கிறது. இப்பொழுது இந்த குழந்தை நாசமாக விட்டால் அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் மன்னிப்பானா? மன்னரையில் வாழ்ந்து கொண்டிருப்போம். 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறகு இருக்கின்ற அந்த பேரப்புள்ள என்ன தெரியுமா சொல்லும்? எங்கட மாப்பா ஒரு நல்ல மனிதர், ஆனாலும் எங்கட அப்பா, எங்கட மாப்பட மாப்பா
எங்களோட தகப்பனாரை எங்களோட வாப்பாவை சரியாக வளர்க்காவினால் நாங்கள் இன்றைக்கு கஷ்டப்படுறோம் என்று சொல்லி 20 ஆண்டுகளுக்கு பிறகு பிறக்க இருக்கின்ற இந்த பிள்ளை எனக்கு சொல்லும் என்பதை மறந்து விடாதீர்கள். காது கோட்டுக்கு போயிட்டு பாருங்க பார்ப்போம். காது கோட்டை போயிட்டு பாருங்க பார்ப்போம். என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மாப்பிள்ளைய பார்த்து பெண் வீட்டுக்காரர்கள் நல்ல ஒரு புள்ள, அல்லாஹ் எங்களுக்கு இந்த மாப்பிள்ளையத்தான் எழுதி வைத்திருந்தார், என்ன செய்ய நல்ல ஒரு மாப்பிள்ளை, ஆனாலும் அந்த அவனை வளர்த்தவர்கள் நாசமாக்கி விட்டார்கள். அந்த பெண் வீட்டார் வதுவா செய்கிறார்கள். யாருக்கு வதுவா? மாப்பிள்ளைக்கு என்ன வதுவா? அந்த மாப்பிள்ளையை உருவாக்கினவருக்கு, அந்த உருவாக்கிய தாய்க்கும் தந்தைக்கும். அதே சந்தர்ப்பத்தில் மாப்பிள்ளை தான் சொல்லுவார்கள் அந்த பெண்ணை பார்த்து, ஐயோ பாவம், நல்ல ஒரு பிள்ளை, எங்களுக்கு நல்லா படைத்த பிள்ளை, அது முக்கியம், அது இருக்கிறது, ஆனாலும் என்ன செய்ய? வளர்த்தவர்கள் நாட்டம் செஞ்சிருந்தார்கள். வளர்த்தவர் தனியா வளர்க்க இல்லை, புள்ள வளர்க்கிறது ரிமோட் கண்ட்ரோல் வளர்க்க ஏறாது. நீங்கள் வெளியே சென்று கொண்டு, நீங்கள் குழந்தை இருந்து கொண்டு தனிமோட் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல்ல அங்கிருந்து கேட்ட பிறக்கிறது போல, டிவியை போடுறது போல புள்ளைய பள்ளிக்கு பேராது. பிள்ளைக்கு பள்ளிக்கு பேசி காட்டணும் பாப்பா, உன்னை உழைத்து காட்ட வேண்டும் பாப்பா பெற்றோர்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இறக்கமாக சொல்லுகின்றேன், மன்னிப்பு கிடைக்காம மன்னிப்பு கிடைக்காம அவர்கள் அந்த தவறை செய்து விடாதீர்கள். நல்ல தகப்பனாக, நல்ல பெற்றோராக, நல்ல ஒரு தாயாக, நல்ல ஒரு குடும்ப தலைவனாக மன்னரைக்கு போக வேண்டும். ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜனாதாவை கொண்டு வந்து வைத்திருக்கிறாங்க பள்ளியில. ஏந்த குழந்தைகள் ஏந்த பேரை வாழ வைப்பார்கள். நான் என்ன சொல்லுகிறேன்? நான் நோட்டாகிட்டா எந்த வீட்டுக்கு சொல்லுவாங்க மையத்து வீடு. இன்றைக்கு சொல்லுவார்கள் எந்த வீட்டுக்கு இன்னாருடைய வீடு என்பதாக. நான் நோட்டாகிட்டால் எந்த வீட்டுக்கு பேர் மாறிவிடும், அந்த மையத்து வீடு. எந்த வாகனம் இன்றைக்கு எந்த வாகனமாக இருக்கும், நாளைக்கு அந்த வாகனத்தை ஹிஸ்டி மாறிவிடும், அந்த வாகனம் இன்னொருக்கு போய்விடும். அது நீங்க யாராக இருந்தாலும் சரி. ஆனால் ஏந்த பேரை தாழ்விக்கக்கூடிய, ஏந்த பேரை அளிக்கப்படாத ஒரு ஆவணம் இருக்க வந்திருந்தால் அந்த ஆவணம் தான் ஏந்த குழந்தைகளுடைய பேர்த் சர்டிபிகேட் மறந்துவிடாதீங்க. ஏந்த குழந்தைகளுடைய பேர்த் சர்டிபிகேட்ல மட்டும் ஏந்த பேர் அப்படியே இருக்கும். பாப்பா இன்னார், தாய் இன்னார், அதை அளிக்க முடியாது. சில சந்தர்ப்பங்களில் சில குழந்தைகளுடைய பேர்த் சர்டிபிகேட்ல மாப்பட பேர் இருக்கும், ஆனா அவர் பிறக்க முன்னே மாப்ப மௌத்தாகி இருப்பார்கள். கட்டங்கள் வீடு அவர் இருந்தாரு, இப்ப அவருடைய வீடு அல்ல, அது மாறிவிட்டது. வாகனம் அவர் பார்த்த வாகனம், இப்ப அவருடைய வாகனம் அல்ல, அந்த மக்களுடைய வாகனம். நாங்கள் இறையனை சேர்ந்தாலும், மன்னரைக்கு போனாலும், கபருக்குள்ள போய் சேர்ந்தாலும் எங்களுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் எங்களுடைய திருநாமத்தை வாழ வைக்க இருப்பவர்கள். எனவே அன்பாக சொல்லுகின்றேன், இரக்கமாக சொல்லுகின்றேன், குடும்ப நிறுவனங்களை நாசமாக்கி விடாதீர்கள். குடும்ப நிறுவனங்களை காத்துக் கொள்ளுங்கள், குடும்ப நிறுவனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஹலாலான உணவை கொண்டு, நல்லவைகளை கொண்டு வாழ்ந்து காட்டி, வாழ்க்கை என்பது எழுத்துக்கள் அல்ல, வாழ்க்கை என்பது வார்த்தைகள் அல்ல, வாழ்க்கை என்பது பிளாக் போர்டு அல்ல, வாழ்க்கை என்பது ஒயிட் போர்டு அல்ல, வாழ்க்கை என்பது புத்தகம் அல்ல, வாழ்க்கை என்பது வாழ்ந்து காட்டப்பட வேண்டிய ஒன்று. இப்படித்தான் வாழ வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட குடும்ப தலைவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பாராக. எனக்கு உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தருவாராக. ஒரு முன்னுதாரணம் உள்ள மக்களாக வாழ வைப்பாராக. உதாரண புருஷர்களாக ஆக்கி வைப்பாராக. எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய கற்புரிச்சிகளாக மாற்றி வைப்பாராக. சுவர்க்கத்துக்குரிய வழிகளாக்கி வைப்பாராக. எனவே அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் அதற்குரிய வழியை அல்லாஹ் கிடைப்போம். அல்லாஹ் எங்களை புரிந்து கொள்வாராக.